முத்துலட்சுமி அம்மையாரால் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதா சென்னை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1930. தேவதாசி முறை அப்படின்னா கடவுள்களுக்கு சேவை செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க திருமணம் எதுவும் செய்யாம கடவுள்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதான் தேவதாசி முறை. நாளடைவில் இது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் இட்டு சென்றது. அதனால இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி அம்மையார் 1930 இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. இது 15 வருஷங்களுக்கு அப்புறம் 1947 மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படின்னு சொல்லி அரசால சட்டமா இயற்றப்பட்டிருக்கும். இச்சட்டத்தின்படி கோயில்கள்லையோ அல்லது வேறு வளாகங்களையோ பெண்களை தேவதாசியாக மாற்றும் பொட்டு கட்டும் சடங்கை செய்யக்கூடாது, அது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்குற்றத்தை செய்யறவங்களுக்கோ இல்ல தூண்டி விடுறவங்களுக்கோ குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே இருந்த தேவதாசிகள் அனைவருக்கும் சட்டப்பூர்வமா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லியிருக்கும். தேவதாசி முறையை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் முத்துலட்சுமி அம்மையார்.